கிறிஸ்துவனுடைய தரிசனம். எல்லாரும் புரிஞ்சுங்க, இவங்க அந்த தரிசனம் இந்த தரிசனம் அந்த தரிசனம் அதெல்லாம் தப்பு. கிறிஸ்துவனுடைய தரிசனம் எல்லாருக்கும் தரிசனம். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுறது என் தரிசனம் சொல்லுவான், ஸ்கூல் கட்டுறது என் தரிசனம் சொல்லுவான். அதெல்லாம் வழிகள், டூல், அவ்வளவுதான். ஒரு வழிகளை தவிர அது தரிசனம் கிடையாது. 10 அநாத குழந்தைங்களை என்ன பண்ணணும், செய்யி, அநாத குழந்தை சோறு பண்ணணும், அநாத குழந்தை வச்சு காப்பாற்றணும், இதுதான் என்னுடைய தரிசனம். அது தவறுல செய்யலாம், அது சோசியல் சர்வீஸ், அது கிடையாது. அநாத பிள்ளைகளே இல்லாத உலகத்தை உருவாக்கணும். பிச்சைக்காரனுக்கு 10 பிச்சைக்காரனுக்கு என்ன பண்ணணும், மாசம் மாசம் நானு ஏதாவது பிச்சை கொடுக்கணும், இதுதான் என்னோட தரிசனம். அது சோசியல் சர்வீஸ். தரிசனம் வேற, இயேசுவின் தரிசனம் வேற. இயேசுவின் தரிசனம் வேற, உலகத்தினுடைய தரிசனம் வேற. இந்த உலகத்தின் தரிசனத்தை கிறிஸ்டியானிட்டி போயிட்டு இருக்கு. பிச்சைக்காரர்களே இல்லாத உலகத்தை உருவாக்குவதுதான் கிறிஸ்தவம். ஒரு அழிலே சொல்லுங்க. இயேசுவின் தரிசனம் என்பது பிச்சைக்காரர்களே இல்லாத உலகத்தை உருவாக்கணும். பிச்சை போடு, நான் வேணாம்னு சொல்லல, ஆனா அது தரிசனம் சொல்லாத.